அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். சொன்னார்கள், மன் ஹஃபில அஷர ஆயாத்தின் மின் அவ்வலி சூரத்தில் கஹஃப், சூரா கஹ்ஃபினுடைய ஆரம்ப 10 வசனங்களை யார் மனனமிடுகிறார்களோ, யார் அதை மனனமிட்டிருக்கிறார்களோ, ருசிம மினத் தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய அந்த பிரச்சனையிலிருந்து அவன் பாதுகாக்கப்படுவார். உண்மையிலே இந்த உலகத்திலே மிக மிக பெரிய பிரச்சனையாக இருப்பது தஜ்ஜாலினுடைய பிரச்சனை. அதனால்தான் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அத்தஹியாத்திலே ஒவ்வொரு தொழுகையிலையும், அது சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும் சரி, அத்தஹியாத்து முடிந்ததற்கு பின்னால், சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நாங்கள் பார்க்கிறோம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி, 4 விடயத்தை கொண்டு அவர்கள் துஆ செய்வார்கள். எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம், நரகத்தினுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்வே உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு பெறுகிறேன், உன்னிடத்திலே பாதுகாப்பை வேண்டுகிறேன். வமின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு கேட்கிறேன். அதே போன்ற ஃபித்ரத்தில் மஹ்யா வல் மமாத், உலக வாழ்க்கை மரணம் இப்படியான அந்த தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய அந்த வேளையில், அந்த தஜ்ஜாலினுடைய பிரச்சனையிலிருந்தும் நான் பாதுகாவல் கேட்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகையிலும் துஆ கேட்டிருக்கிறார்கள். அவ்வளவு மிகவும் கேடுகட்டவனாக அந்த தஜ்ஜால் இருப்பான். அவனுடைய பிரச்சனையிலிருந்து அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய சமூகம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ்வினுடைய தூதர் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அந்த தஜ்ஜாலினுடைய பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற இன்னும் ஒரு செய்தி தான், சூரா கஹ்ஃபினுடைய ஆரம்ப 10 வசனங்களை யார் மனனமிடுகிறாரோ அவர் பாதுகாக்கப்படுவார். இன்னும் ஒரு ரிவாயத்திலே சூரத்துல் கஹ்ஃபினுடைய இறுதி வசனம், இறுதி 10 வசனம், ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது சூரா கஹ்ஃப் முழுவதும் எங்களுக்கு மனனத்திலே பாடத்திலே இருக்க வேண்டும். அந்த தஜ்ஜாலினுடைய பிரச்சனையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால் சூரா கஹ்ஃப் கட்டாயமாக நாங்கள் ஒவ்வொருவர்களும் ஓத வேண்டும். அதே போல அதனை மனனமிட வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள் இன்னும் ஒரு செய்தியை, இது பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. சொல்கிறார்கள், ஒரு மனிதர் இருந்தார், கான ரஜுலுன் யக்ரஉ சூரத்தல் கஹ்ஃப், ஒரு மனிதர் சூரா கஹ்ஃபை இரவு நேரத்திலே ஓதுகிறார். அவருக்கு